அன்பான யூடியூப் நண்பர்களே, தோழர்களே, 2025ஆம் ஆண்டு எண்கணித ரீதியாக எவ்வாறெல்லாம் நம்மை வழி நடத்தும் என்பதை சுருக்கமாக பார்ப்போம். பொதுவாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எண்களுக்கான ஆதிக்க எண்ணிற்கான பலன்களை சுருக்கமாக சொல்கிறேன். பொதுவாக செவ்வாய் ஆண்டாகத்தான் 2020 சுழங்கப் போகிறது. ஆகவே அரசியலிலும் சரி, பல நிகழ்ச்சிகள் பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு அரசியலும் சரி, மத்திய அரசியலும் சரி, உலக ரீதியாகவும் சில மாற்றங்கள், அடிப்படை மாற்றங்கள் நிகழ்வதாக தெரியும். ஆகவே அங்ககாரனுடைய இசையினால் பல மாற்றங்களை 2025 எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வாறெல்லாம் அமையும் என்பதை சுருக்கமாக சொல்கிறேன், கேளுங்கள். நன்றி, வணக்கம். அன்பான யூடியூப் அவைஞர்களே, 2025ஆம் ஆண்டு ஆங்கில ஆண்டில் எந்த மாதம் எந்த தேதியிலும் நீங்கள் 1, 10, 19, 28 தேதியில் பிறந்தால் அதற்கான பொது பலனை பொதுவாக ஆங்கில ஆண்டு எவ்வாறெல்லாம் நமக்கு நடத்தி வைக்கும் என்பதை சுருக்கமாக சொல்கிறேன். பொதுவாக இவ்வாண்டு எதிலும் நீங்கள் சாதனை படைக்கலாம். ஆக்கப்பூர்வமான பல சாதனைகளை தெரிவிப்போன்ற எதிரிகளினுடைய புற செய்திகள் ஒன்று பாதிக்க வைக்கிறார். ஆனால் நீங்கள் உயர் பதவி அளிப்பவரிடம் பணிவாக நடக்க வேண்டும். கீழ்மட்ட ஆதரவாளர்களை வேலை வாய்ப்பு செய்பவர்களை நீங்கள் கண்டிப்பது கூடாது. அதனால் தொழிலாளர் பிரச்சனைகள் கூட வரலாம். சில கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள் நீங்கள் பழி வாங்கக்கூடாது. ஆகவே செவ்வாயின் ஆதிக்கம் இருப்பதால் செவ்வாய்க்கிழமை நல்லது செய்தால் இவ்வாண்டு உங்களுக்கு சிறப்பாக ஏற்படும். உடல் உபாதையில் முன்னாளில் பல உடல் உபாதைகள் இருந்தால் அறவே போய்விடும். உடல் ஆரோக்கியத்தில் நிறைவு கருதலாம். வேலை வாய்ப்பில் கூட விரும்பி இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் நிச்சயமாக. வியாபாரத்தில் கூட நீங்கள் விரிவாக்கம் செய்யலாம். புது பிராண்டுகள் பிரான்ச், அதாவது கிளைகள் ஆரம்பித்தால் கூட கெடுதல் வராது. அதே போன்று செந்நிற பொருட்கள் நீங்கள் விற்றால் கூட நல்லா இருக்கும். உங்கள் குழந்தைகள் கூட நல்ல, நீங்கள் இந்த ராசியான நாட்கள், இந்த மாதங்களில் 1, 2, 3, 5, 10, 19, 28 இந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது புது முயற்சி செய்தால் கூட நிச்சயமாக வரும். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமை ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமை. உங்களுக்கு பகை எண்ணம் என்னவென்றால் 6, 7. ஆகவே இந்த 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 15, 25 தேதிகளில் புது முயற்சிகள் வேண்டாம். அதுமாதிரி வண்டி வாகனங்களில் கூட உங்களுக்கு 9ஆம் நம்பர் நல்ல ராசியானது, அல்லது 3ஆம் நம்பர் வைத்து கொண்டால் கூட வருமானத்துக்கு வழி வரும். 1, 8 வண்டி போர் கூட உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான தரும். உங்களை வீடு கூட கீழ்த்திசை நோக்கி, தலைவாசல் கிழக்கு நோக்கி இருந்தால் கூட நல்ல செவ்வாயின் அதிகாரம் கிடைக்கும். 10ஆம் இடத்தில், அது 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கூட இந்த ஆண்டு நல்ல நன்மைகளை தரும். நீங்கள் 2 முக உத்திராட்சம் அணிந்தால் கூட போதும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வணங்குங்கள், நல்லவே நடக்கும். நன்றி, வணக்கம். அன்பான ஆங்கில தேதி 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்திருந்தால் 2025 எவ்வாறெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் என்பதை சொல்கிறேன். பொதுவாக நீங்கள் சந்திரனின் பேராதரவு பெற்றவர்கள். ஆகவே பிறரிடம் மென்மையாக பழகும் குணம் உங்களிடம் நிரந்தரமாக இருக்கும். நல்ல மென்மையான குணம் படைத்தவர்கள் இருந்தாலும் படைத்தவர்கள் அமைதியாக புத்திசாலிக்கார மாதிரி இருந்தாலும் கூட உங்களுக்கு நிறைய புத்தி கூர்மை இருந்தால் கூட அதற்கான பலனை உங்களால் அனுபவிக்க முடியாத அளவுக்கு இத்தனை நாள்கள் இருந்து வந்தால் கூட இவ்வாண்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நன்மைகள் கூடின ஆண்டாக இருக்கும். நற்பலன் அதிகமாக வரும். அது உங்கள் வருடம் அதிக நன்மைகள் கிடைக்கும். 21 ஜூன் முதல் 22 ஜூலை இருக்க வரையும், அதே போல் இவ்வருடம் பூரா அந்த மாதங்களில் நல்லவைகள் நடக்கும்.
நீங்கள் ஏதாவது புது முயற்சி செய்யலாம். இவனுடைய ஏற்ற இறக்கம் இருக்கும். அந்த வருமானத்தில் கூட கொஞ்சம் ஏற்ற இறக்கம், கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் இன்கம் வருவதற்கு கால்தமாக இருக்கும். இனம் புரியாத தூக்கம் வரும். என்ன வேண்டிய தெரியாமல் திடீரென்று தலைவலி, ப்ளட் ப்ரெஷர், மைக்ரோ தலைவலி கூட வந்துடலாம். பல கவலைகளை நீங்கள் மறந்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற வருடமாக இருப்பதால் உங்களுக்கு அந்த உபாதைகள் இருக்கத்தான் செய்யும். அங்கு எதிரிகளின் சொல்லை தருவார்கள். அதை வருடத்தின் பின்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, 6 மாதத்தை கடந்து விட்டால் இப்போ எல்லாம் நன்மைக்கு செய்ய சேமிப்பு கூட இந்த வருஷம் அதிகமாக இருக்காது. அது மாதிரி 7ஆம் தேதி பிறந்தவர்கள், 16ஆம் தேதி பிறந்தவர்கள்லாம் உங்களுக்கு இந்த வருடம் உதவி செய்வார்கள். சந்திரன் ஆட்சியெல்லாம் 3, 4, 6 தேதிகள் பிறந்தவரிடம் கூட இங்கே உதவி கேட்கலாம். அதுமாதிரி 2, 4, 8, 11, 16, 29 தேதிகள்லாம் உங்களுக்கு நல்ல வருமானத்துக்கு வழி கிடைக்கும். புது முயற்சி திங்கக்கிழமை செய்யலாம். இந்த ஆண்டவருடைய விசேஷம் என்னென்றால், திருமணம் ஆகாதவர்களுக்கு சுலபத்தில் திருமணமாகலாம். அதேபோல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கூட உங்களுக்கு சந்தான பாக்கியத்திற்கு வழி கிடைக்கும். பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், மனக்குறைகள் இருந்தால் அமாவாசைக்கு பிறகு வளர்பிறையில் 3ஆம் பிறை, 6ஆவது பிறை, 9ஆவது பிறை, 12ஆவது பிறையில் மேற்கு நோக்கி சந்திரனை கும்பிட வேண்டும். அம்மா இவ்வளோ தொல்லைகள் இருந்தால் பார்வதியின் அருளால் நல்லவை நடக்கும். அதேபோல் நீங்கள் 4ஆம் நம்பர் வீட்டில் இருந்தாலும் சரி, 13ஆம் நம்பர் வீட்டில், 22ஆம் நம்பர் வீட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு புது வீடு வாங்குவதற்கோ, மனை இருந்தால் வீடு கட்டுவதற்கு கூட இவ்வாண்டு சாத்தியப்படும். ஆகவே நீங்கள் செவ்வாயை, அதாவது முருகப்பெருமானை, அங்ககாரனை 2, 3 வாரங்கள் சென்று கும்பிட்டால் கூட அவர் வேண்டிய உதவி செய்வார்கள். நேர்த்திக்கடன் கூட நீங்கள் செய்யலாம். முருகனுக்கு, ஐயா எனக்கு வீடு வாசல் வாங்கி தந்தால் நான் உங்களுக்கு தங்கத்தேர் அளிக்கிறேன்னு செவ்வாய்க்கு ஒரு சங்கல்பம் எடுத்தால் கூட நிச்சயமாக நிறைவேற்றி ஆகப்போகிறோம். பொதுவில் 2025 ஆண்டு உங்களுக்கு கொஞ்சம் அமைதியான ஆண்டாக தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.